உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் அண்ணன் எப்படிலாம் இருக்கணும்னு என் மனசுல ஒரு கற்பனை இருக்கும்ல, அதை விட நீ பல மடங்கு ரொம்ப நல்ல அண்ணனா இருக்க. அது உனக்கு புரியுதா? மனசார சொல்றேன்டா, உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையேன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. ஆத்திரம் என் மனசுக்குள்ள தினம் தினம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் முதல் பர்சனாலிட்டி அவ அப்பா. எனக்கு அப்பாவும் நல்லவரா வாய்க்கல. அடுத்த பர்சனாலிட்டி என் அண்ணன். அவன் எப்பவுமே என்னை வெறுத்துக்கிட்டே தான் இருந்தான். அதனால்தான் நான் தனி பொண்ணாவே வளர்ந்தேன். முதல்ல இவ்ளோ நல்ல அண்ணன் ஒருத்தனை நேர்ல பாக்குறப்போ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. சண்முகம், நான் உன்னை கேட்கவா? இல்லை டாக்டர், என்ன ஆச்சு உனக்கு? என்ன என்ன வேணும்னு கேளு. சண்முகம், நான் உன் மடியில படுத்துக்குவா? ஏம்ல என்ன திடீர்னு? உன் தங்கச்சிங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குடா. இப்படி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையேன்னு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? I am so blessed. ஏதோ ஒரு சாமி ஏதோ ஒரு தடவை நான் கும்பிட்டதுக்கு மனசு இறங்கி ஒரு நல்ல அண்ணனை கொடுக்கலனாலும் ஒரு நல்ல அண்ணனை எனக்கு புருஷனா கொடுத்திருக்கு. நான் எப்பவுமே இப்படியே உன் மடியில படுத்துட்டு தூங்கணும். எல்லா காரியத்திலையும் எல்லா இடத்துலயும் நான் விட்டு கொடுக்காம உன் கூடவே இருக்கணும் சண்முகம். என்ன சம்மோ ஃபோன் பண்ணி வர சொன்ன? தனியா வர பேசணும்னு சொன்ன. என்ன ஏதாவது பிரச்சனையா? ரத்னா ரிசப்ஷன்ல இருந்து வந்ததுனால மாப்பிள்ள ரிசப்ஷனே நிறுத்திட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நான் அவங்க வீட்டில் ஏதாவது கோவமா இருக்காங்களா? நான் ஏதாவது போய் பேசணுமா? இந்த தாய் மாமா ஏதாவது பிரச்சனை பண்றானான்னு சொல்லு. அவனை தூக்கி உள்ள வச்சு நான் 4 போடு போடுறேன். இல்ல, நானும் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. என்ன விஷயம் சொன்னா தானே தெரியும், சொல்லு. எதை பத்தி பேசணும்? தங்கச்சியை பத்தி பேசினேன். தங்கச்சின்னா யார சொல்லுத? ரத்னாவா, வீராவா, இல்ல எசக்கியா? யாரு? என் தங்கச்சி பத்தி இல்ல, உன் தங்கச்சி பத்தி பேசணும். என் தங்கச்சிய பத்தியா? யாரு? பரணியா? அவளுக்கு என்ன? அவ ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை படுதாள? உனக்கு உன் தங்கச்சிக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் பேசினேன். அவகிட்ட நான் போய் என்னத்த பேச? அவளுக்கு தான் என்ன கண்டாலே ஆகாது. ஆர் சொன்னா உன்னை கண்டா ஆகாதுன்ட்டு? நீ செய்யற விஷயம்தான் அவளுக்கு ஆகாது தவிர ஒன்னும் இல்ல. உன் முன்னாடி அவ கோபமா பேசினாலும் ஒரு அண்ணனா உன்னது வரைக்கும் அவன் விட்டு கொடுத்ததும் இல்ல, வெறுத்ததும் இல்ல. என்ன ஆச்சரியமா இருக்கா? ஒரு அக்கான்றவ அரை அம்மைக்கு சமம்னு சொல்லுவாவ. ஒரு அண்ணன்றவன் ஒரு அப்பனுக்கு சமம்னு சொல்லுவாவ. ஒரு பொண்ணுக்கு அவன் அப்பங்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட ஒரு அண்ணங்கிட்ட சொல்லுவா. ஒரு அப்பங்கிட்ட கேட்க முடியாதத கூட அண்ணங்கிட்ட உரிமையா கேட்பா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ பட தளபதி அவன் அண்ணன் தான். அவன் ஆருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான். உன் தங்கச்சி பரணியும் அப்படிதான். என் தங்கச்சிகளுக்கு ஒண்ணுனா ஒரு அண்ணனா நான் நிக்கேன். ஆனா பரணிக்கு நீ இருந்தோம் இல்லாத நிலைமை தான் அவளுக்கு. சம்மோ, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு. உனக்கும் உன் தங்கச்சிக்கு இருக்கிற பாசம் அது கம்ப்ளீட்டா வேற. ஆனா நானும் என் தங்கச்சியும் அப்படி வளரல. என் குணமே வேறயா. நாங்க சிந்திக்கிறது வேற சம்மோ. அவன் இண்டிபெண்டா படிச்ச ஒரு டாக்டர்.
இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கவே மாட்டாயா. படிச்சவெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான்னு படிச்ச உனக்கு ஆறு சொன்னா? முதல்ல அவ ஒரு பொண்ணு, உறவுதானே டாக்டர் மத்ததெல்லாம். அவளுக்குன்ற எதிர்பார்ப்பு இல்லைன்னு ஆறு சொன்னா? அவ மனசுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல அவளை சைக்கிள்ல உட்கார வச்சு ஊரையே சுத்தி காட்டினானே, அந்த அண்ணனை இவ எதிர்பார்க்கா. அவன் சாப்பிட்றதுக்கு எது கிடைச்சாலும் அதை முதல்ல தங்கச்சி கிட்ட கொடுத்து ஒரு கடி கடிக்க சொல்லி சாப்பிட்டான் பாரு, அந்த அண்ணனை இன்னும் அவ எதிர்பார்த்துட்டு இருக்கா. பள்ளிக்கூடத்துல எவனோ அவ சடையை பிடிச்சி இழுத்தான்ட்டு அவனை துரத்தி துரத்தி அடிச்சான் பாரு ஒரு அண்ணன், அவனை இன்னும் எதிர்பார்க்கா. அவ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு லேட்டா வரும்போதெல்லாம் காவலுக்கு நின்னாம்பாரு ஒருத்தன், அந்த அண்ணனை இன்னும் எதிர்பார்க்கா. அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தானே, அந்த முத்துப்பாண்டி அண்ணன், அவனை இன்னும் எதிர்பார்த்துட்டு தான் நிக்கா. பாரு, உனக்கு புத்தி சொல்லலாம் நான் இங்க வரல. ஆனா நான் ஒரு கணவனா என் மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும்ட்டு தான் இங்க வந்தேன். இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனையில பரணி இழந்தது என்னவோ அவ அண்ணனத்தை. இதெல்லாம் நான் சொல்லும் போதே உன் கண்ணு கலங்குதுன்னா அதே எதிர்பார்ப்பும் ஏக்கமும் உனக்குள்ளேயும் இருக்குன்னு எனக்கு புரியுது. அது உனக்கும் புரியணும். அதுக்காக தான் இன்னைக்கு உன்னை வர சொன்னேன். படித்தவங்களாம் பாசத்தை காட்டக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. இந்த உலகத்துல அண்ணன் தங்கச்சி உறவு அடிச்சுக்கிறது வேற உறவும் கிடையாது. உன்னை நான் ஒரு நல்ல மச்சானா எதிர்பார்க்கல, ஆனா ஒரு நல்ல அண்ணனா இருந்து பரணிய பாப்பன்ட்டு நான் எதிர்பார்க்க. நான் வரேன். என்ன பாண்டி, இந்தா என்ன இது? பழமா? நீயா வாங்கிட்டு வந்த? ஏத்தா, அண்ணங்காரன் தங்கச்சியை பார்க்க வர்றப்ப வெறுங்கையை வீசிட்டா வருவான். அதான் பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கியத்தா. இந்தா இத்தனை நாள் வந்தப்பெல்லாம் வாங்கிட்டு வரலையே. என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டு மறைமுகமா பில் கொடுக்கறியா? இந்தா ஏட்டி, அப்படியே போட்டேனா? எல்லாத்தையும் தப்பாவே தான் பாப்பியா? வாங்கி கொட்டினா வாங்கி கொடி. இதனடா பாக்ஸ்? நகைப்பெட்டி மாதிரி இருக்கு மைனி. உனக்காக தான் வாங்கினேன். மைனி, உங்களுக்காக தானா? ஓபன் பண்ணி பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.